ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா வறுவல் தான். இன்னைக்கு வந்து ஈட்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவாக இன்னைக்கு இருக்க போகுது. நல்லா தரமாக நான் சாப்பிட போகிறேன். வாங்க, நீங்களும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு, எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, மட்டன் குழம்பு. எனக்கு வந்து சளி பிடிச்சதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து காலையில் நேரமே போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நான் வந்து நல்லா அந்த வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா ரசமாட்ட குழம்பு வச்சுருக்கேங்க. அப்புறம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா, மட்டன் நம்ம குழம்புல போட்ட மட்டனை எடுத்து இங்கே பாருங்க, நான் சுக்கா வறுவல் செஞ்சுருக்கேன். இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம். நல்லா தரமான ஒரு பிடிங்க. டேஸ்ட்டு சும்மா அமோகமாக இருக்குங்க. கறி வறுவல் பண்ணும்போதே நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டேன். அருமையான ஒரு டேஸ்டா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் எப்போ மட்டன் எடுக்க போனாலும் நல்லா எலும்பு கறியை தான் பார்த்து வாங்கிட்டு வருவார். ஏன்னு கேட்டால் கறியில் வந்து சத்தே இல்லை, எலும்புல தான் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்க. குழம்பு உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. சளிக்கு வந்து நல்லா எதமாக இருக்கு. குழம்புல போட்ட கறி வந்து வணக்கிறதுனால நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குங்க. அப்படியே வாயில் வச்சாவே கரையுங்க பாருங்க, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. மட்டன் குழம்புக்கு எப்பவுமே மிளகு சீரகம்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி மிளகு சீரகம்லாம் நான் நிறையாவே போட்டேன். இந்த மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து கிரேவி போட்டு பெசரி சாப்பிட போகிறேங்க. எனக்கு வந்து கிரேவி போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நொறுக்கெலும்பு வந்து நிறையா இருக்கும், பார்த்து சாப்பிடணும். ஏன்னா கறி வந்து நல்லா வெந்துருச்சுங்க, அதனால வெறும் எலும்பாக தட்டுப்படும்.
டேஸ்ட் வந்து வேற லெவலுங்க. இப்போ வந்து கிரேவியில் பிணைஞ்சு சாப்பிட்டு நான் வந்து குழம்பு ஊற்றிக்கிட்டேங்க, மட்டன் குழம்பு. சாப்பிடவே சளி கரைஞ்சி வரதை வந்து என்னால் உணர முடியுது. அதனால் நல்லா இந்த மாதிரி மட்டன் குழம்புல உரப்பு போட்டு சாப்பிடுங்க. அருமையான ஒரு சாப்பாடுங்க இன்னைக்கு. யார் வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக சாப்பிட்டாச்சு, நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.